வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறதுல எப்போதுமே நம்ம திமுக முன்னிலையில் நிற்பாங்க. இப்போது 169 170 கேண்டிடேட்ஸ், இந்த 170 பேர் நேரடியாக திமுகவிலிருந்து களமிறக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவலும், யார் யார் எந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாமே வெளியாகிவிட்டது. கொளத்தூரில் மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள், அதே நேரத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிற பெரும் பட்டியல் ஒன்று வெளியாகியிருக்கு. இந்த பெரும் பட்டியலில் யார் யார் மகன்களாக பேரன்களாக களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட்டி விவரம். இது சின்னதான், இதை விட பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து வாரிசு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு தூத்துக்குடி பெரியசாமியின் மகள் கீதா ஜீவன் மறுபடியும் தூத்துக்குடியிலேயே களமாடப் போகிறார்கள். தங்கபாண்டியனின் மகன் தங்கம் தென்னரசு அவர்கள், சேடப்பட்டி முத்தையாவின் மகன் மணிமாறன், பழனிவேல் ராஜனின் மகன் தியாகராஜன், அதான் பிடிஆர் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அவர், டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜா, அன்பில் பொய்யாமொழியின் மகன் அன்பில் மகேஷ், ஐ பெரியசாமியின் மகன் ஐபி செந்தில்குமார், பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி, காந்தியின் மகன் வினோத் காந்தி, அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன். இவங்கெல்லாம் பெரிய இடம், அவங்களுடைய வாரிசுகள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு இங்கே தென்படுகிறது. ஆனால் சில வாரிசுகளுக்கு சீட்டே கிடைக்கலையாமே. பிராமிஸ்ராஜ் சத்யராஜனுடைய மகள் திவ்யா சத்யராஜுக்கு என்ன ஆனது? ஒரு சீட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையான்னு கேட்டால் ஆமாங்க. ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நீ என்டிகேலேருந்து வந்த அங்கே இருந்துக்கோ, உனக்கு இவ்வளோதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தியை ரொம்ப பெரிய அளவில் அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு, அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் திமுகவுக்கு பிடிக்காததுனால அவருக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் விசில் அடிக்கும் போது நீலாம் அவங்க அப்பா கோமணத்தில் இருந்தா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா நம்ம மனோ தங்கராஜ் அண்ணன், அவருக்கு லேதுவான் சீட்டு லேதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மட்டுமா, கனிமொழி அக்கா நீலாம் மாநில அரசியலுக்கு வேணவே வேணாமா, மாநில அரசியலுக்கு கனிமொழி அக்கா வந்துட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கும் போட்டி வந்துடாதா? ஸோ மாநில அரசியல் எங்களுக்கு கனிமொழியாக செய்ய வேண்டாம், நீங்கள் எப்போவுமே டெல்லியில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்க போகிறதும் கிடையாது. அடுத்ததாக மேயர் பிரியா அவர்கள், மேயர் பதவி இருக்கிற வரைக்கும் பிரியா மேடத்தை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் போல். மேலிடத்து உத்தரவுனால மேயர் பிரியாவை யாரும் தொடலை, அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அவா வைஷ்ணவி, என்ன முட்டு கொடுத்தம்மா, உனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமே. போஸ் வெங்கட் அவர்கள், நீ நாயை நிப்பாட்டினாலும் சரி நரியை நிப்பாட்டினாலும் சரி, என் தலைவர் சொல்கிறவனை நாங்கள் வெற்றி பெற வைப்பது தானே எங்களுடைய கடமை அப்படின்னு சொன்ன அதே போஸ் வெங்கட்டுக்கு சீட்டு லேதுவான். அடுத்ததா யாருஞ்சு தெரிகிறதா, வேற யாரும் கிடையாது, அண்ணன் கமலஹாசன் தான். இல்லை, கமலஹாசனுக்கு சீட்டு இல்லை, அவர் நிற்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எதுக்குங்க அரசியல், இதுவே பெரிய மாற்றம் தானே, நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல நிற்கிறார், அங்கே மட்டும்தான் நிற்கிறார், வேற எங்கேயும் அவர் நிற்கலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னப்பா இன்ட்ரோவே இப்படி இருக்குன்னா போக போக எப்படி இருக்க போகுது? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சாதிய கட்சி, மத கட்சி, அதுவும் ஆர்எஸ்எஸ் பின்புலம்லாம் இருந்தால் அந்த இடத்துல திருமா நிற்க மாட்டான் அப்படின்னு சொன்ன அந்த திருமாவளவன் அவர்களை நம்ம தேடிட்டு இருக்கோம். சாதிய கட்சி, மத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னுடன் யாருமே எப்பவுமே கூட்டணி வைக்க முடியாது, என் வாழ்நாளில் நான் அப்படி ஒரு கூட்டணி வைக்க போகிறதே கிடையாது, அப்படி ஒரு கூட்டணிக்குள்ளே நான் இருந்தேன்னா அந்த கூட்டணியை விட்டே வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவரை தான் இப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. காரணம், நான் ஐடிசி முடிச்சிருக்கேன், ஓடிசி முடிச்சிருக்கேன், இப்படி ஒரு தலைவராக வந்து நிற்பதற்கு எனக்கு ஆர்எஸ்எஸ் தான் பெரும் துணையாக இருந்தது அப்படின்னு சொன்ன கேகேஆர் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்றால் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறார். கேகேஆர் நேரடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார். ஆர்எஸ்எஸ் பிரதமரையே உருவாக்கிய போது என்னையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுகிறேன். நான் கூட்டின கூட்டத்துக்கு யாருமே மது அருந்தவில்லை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கோட்பாட்டை அவருடைய உயிர் நாடியாக கருதக்கூடிய கேகேஆர் அவர்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கியிருக்காங்க திமுக. எங்கே திருமாவளவன் அவர்கள் எங்கே? ஆர்எஸ்எஸ் சார், உங்கள் கூட்டணியில் தான் சார் ஆர்எஸ்எஸ். அது வேறங்க, அது நிறைய ஆர்எஸ்எஸ் இருக்கணும், அவங்களால நாட்டுக்கு பெரிய கேடு இருக்கணும். இது ஒரு ஆர்எஸ்எஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். மக்கள்கிட்ட என்ன பேசினாலும் நம்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால், சார் கேகேஆருக்கு ஏதோ ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்களா, பாஜக உள்ளே வந்துடும் பாய், சும்மா இருங்க பாய், கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டா திருமாவளவன் அவர்கள் என்ன எல்லா பாயும் கேட்டுருவாங்க. வேற ஒன்றுமே இல்லை.
இதே திருமாவளவன் அவர்களை சாதி அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொன்ன இன்னொரு சாதி அரசியல் செய்யக்கூடிய நம்ம அண்ணன் கருணாஸ் அவர்கள் இருக்காங்க. அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? அவருடைய பழைய வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரல். முக்குலத்தோர் இங்கே சாதி அடையாளம் கிடையாதா, இல்லை சாதி அரசியல் கிடையாதா? ஐயோ, திருமாவளவன் இதை போய் கேட்டோம்னா சாதிய ரீதியிலாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். சார், கருணாஸ் அவர்களுடைய பார்ட்டிக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்களாமே, ஒரு சீட்டு. என்னங்க இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ கூட்டணி கட்சிக்குள்ள திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள், நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம், இங்கே சாதியை ஒழிச்ச மண், இங்கே பெரிய பெரிய மண்கள் வாழ்ந்த இடம் அப்படிலாம் சொல்லி ஒரு மண்ணும் உருட்டாதீங்க. இங்கே சாதியை வாழ வைப்பதும் சாதியை வைத்து அரசியல் செய்வதும் அந்த சாதியை நாங்கள் தான் ஒழித்தோம் அப்படின்னு சொல்லி பொய் சவுடால் சொல்வதும் மறுபடியும் அதே சாதி ஓட்டுகளுக்காக அப்படியே எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவதும் எல்லாமே இந்த திராவிட கட்சிகள் தான். இல்லைன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியும் விக்கி, என்ன ஆனாலும் சரி இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நாங்கள் பரம்பரையாக அங்கே தான் குத்துவோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர், குத்திக்கோங்க. நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கி செய்யக்கூடிய முட்டாள்தனமான முடிவுகள் தான். சரி, இந்த இடத்துல கருணாஸ் அவர்கள் பேசின பேச்சுக்களில் திருமாவளவன் அவர்களும் ஒரு சாதிய கட்சி தான் சொல்கிறாங்க, அண்ணன் கருணாஸ் அவர்கள் செய்வதும் ஒரு சாதிய கட்சி அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வளராமலே இருக்காங்களே. கிட்டத்தட்ட ஒரு 10-25 வருஷமாக திருமாவளவன் அவர்கள் இருக்கார் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே 8 சீட் எப்போ வாங்கினார்? அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி. அப்போ இப்போ 8 சீட்டு தான் தம்பி. பூமர் ₹1 இருந்துச்சு பார்த்தீங்களா, அது 10 வருஷமாக ஒரே ரூபா தானா. அந்த ₹1 பூமர் விலை ஏறாத மாதிரி சில அரசியல் கட்சியினுடைய விலை ஏறாமலே இருக்குது. அப்படியே பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தெரிந்தவர்கள். நமக்கு இந்த அரசியல் தெரியாததுனால யார் இந்த அரசியல் கட்சி தலைவர், யாருக்கான விலை உயரவில்லை, யார் அந்த 8 தொகுதி, யார் அந்த 2 தொகுதி, யார் அந்த 2 சீட் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது உண்மை தெரியும் பட்சத்தில் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்ததா பரப்புரை. இப்போ கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவில் இருக்கார். அந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இன்று பரப்புரை பணியில் இருந்த நேரத்தில் காவல்துறை ஒரு சம்மன் அனுப்பியுள்ளதாக கோவையிலிருந்து தகவல் கிடைக்கப்பெற்று சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜரானேன். நமது பிரச்சாரத்தை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத ஸ்டாலின் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்துவது கேவலம். உடன் வந்து உதவிய கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அண்ணன் பாபு முருகவேல் XMLA அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் முடக்கிடலாம், யாருமே நமக்கு எதிராக நிற்கக்கூடாது இப்படின்னு சொல்கிறது தான் சார் ஃபாசிசம். இது சமூக நீதிக்கான அழகு கிடையாது. ஒரு சம்மன் ஒண்ணு எனக்கு காலையில கிடைச்சது. அப்ப எதுக்கான சம்மன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோவை உங்களுக்கு சொந்தமான ஒரு சேனல்ல நீங்க வெளியிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அது எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டார். எங்கிருந்து கிடைச்சதுங்கிறதை நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு கீழ்த்தரமாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நாங்க தேர்தல் பிரச்சாரம் செய்து நாங்க இதைத்தான் மீண்டும் சொல்றோம். தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறதே புரியல. இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அந்த ஆளுங்கட்சியின் கால் பிடித்து வாழ்கிற காவல்துறை அதிகாரிகள் இனியாவது மாற்ற வேண்டாமா? 5 வருஷமா இவர்களுடைய வேட்டை காட்டுக்குள் தமிழ்நாடு வாழ்ந்துட்டு இருக்கு. நான் இப்ப கேட்கிறேன், உதயநிதியினுடைய அலுவலகத்திலிருந்து வந்து கூட்டிட்டு போனாங்க நான் சொல்றேன்ல, உதயநிதி அலுவலகத்துல சர்ச் பண்ணிப்பேன். உதயநிதி நீங்க கூப்பிட்டு வாங்க, சம்மன் கொடுத்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர இவரோட காட்சி சட்டை வந்து அதுக்கு பயன்படுமா? இங்கே விடியல் அப்படிங்கிறதோ திராவிட மாடல் அப்படிங்கிறதோ இல்லை உங்களுடைய ஆட்சியோ 2.0 மலர்வதற்கு அடுத்தவங்களை முடக்கி நம்ம அடுத்ததாக சூப்பராக வேலை பண்ணிடலாம், நாங்கள் தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிக்க போகிறோம், சென்னையெலாம் சரி சூப்பராக நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மட்டும் போதாது. இங்கே மக்களுடைய கோபம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஒருவேளை இந்த வருஷமும் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் பிடிச்சிட்டாலும் பிடிச்சிக்கோங்க, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் அந்த 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 ஒரு ஒரு வெறுப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த வெறுப்பை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்கு உழைக்கக்கூடிய நபர்களுக்கு வழிவிட வேண்டும், புதுசாக ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஊழல் இல்லாத வாரிசு அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயுமே ஊழல் இருக்கக்கூடிய, அதுலேயுமே பணத்தை ஆட்டையை போடுற, மக்களுக்கு எதுவுமே செய்யாத இந்த அரசியலிருந்து கொஞ்சம் மாற்று அப்படிங்கிறதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு ஒன்றுமே இல்லை. உங்களை குறை சொல்லிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது இல்லைனா இது இல்லைனா அதுன்னு சொல்லி மக்களும் என்ன செய்வாங்க, இப்படி தான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் கொஞ்சம் பார்த்து அடுத்த 2.0 வந்தது என்றால் நல்லதாக மக்களுக்கு செய்யுங்க என்பது தாழ்மையான வேண்டுகோள். சரி, ஆனால் உதயநிதி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி. சார், நீட் முதல் கையெழுத்து அந்த சூட்சமும் எங்களுக்கு தான் தெரியும். முதல் கையெழுத்தே நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? நீட்டு தான். 2011 இல்லை 2021 2021 முதல் கையெழுத்து அண்ணன் போட்டுட்டாரு. போட்டது எங்கே, எந்த இடம் தெரியலையே, முதல் கையெழுத்து நீட்டு ரத்தாகலையே அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேள்வி கேட்குறார். அந்த நிருபர் கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம்.
அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2026 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருப்போம் நாங்கள்? உடனடியாக நீட்டை அப்படியே காலி பண்ணியிருப்போம். எங்ககிட்ட வந்து நேரடியாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க திமுக, அதனால் நீட்டை உங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கலாம்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் என்ன, எப்போ பாஜக தூக்கி எறியப்படுகிறதோ, எப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் நீட்டு கையெழுத்து. வரட்ட ஐயா சாமி வடிவேலு, வண்டி எப்பண்டா தருவ, காசு வரும்போது தருவையா, காசு எப்பண்டா தருவ, வண்டியை விடும்போது தருவையா, வண்டியும் விட மாட்டான், காசும் கொடுக்க மாட்டான், ஐயா சாமி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மதிப்புக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு நாட்டம் இருந்ததோ அதே அளவுக்கு மக்களும் உங்களை நம்பினாங்க. எப்படி நம்பினாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது நடக்கும். நிறைய மாணவ மாணவிகளுடைய பெற்றோர் இவங்க நம்பினாங்க உங்களை. நீங்கள் ஒரு கையெழுத்தில் மாற்றிடுவேன், அந்த சூட்சமம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லோரும் என்ன நினச்சோம், ஓகே வேறு ஏதோ சம்திங் ஸ்பெஷல் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம் 2021 தேர்தலின் போதே, இந்த தேர்தலை நாங்கள் ஜெயிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாறினா முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே மக்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தூக்கணும், நம்ம முதல் கையெழுத்துன்னு சொல்லியிருக்காரு, இது இரண்டும் நடக்கும்போது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பியிருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு நீங்கள் எந்த ஹோப் கொடுத்தீங்கன்னா, ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தீங்க. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய பிரச்சாரமாக இருந்ததே தவிர, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸும் மேல்நிலையில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டு ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்க்கவே இல்லை, எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலை. இங்கே செமான்டிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறத விட இந்த இடத்துல நீங்கள் பேசினதே சிக்கல் தான். அதை மக்கள் நம்பிட்டாங்க. இனி மறுபடியும் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் 2026 ஆட்சிக்கு வந்த பிறகு, அதன் பிறகு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த நேரம் பிஜேபியை வீழ்த்தி காங்கிரஸ் போங்க பங்கிட்டு காங்கிரஸ்ன்னு சொல்லும்போதே பிரவீன் அவர் சொல்கிறாரு, 28 சீட்டு கிடச்சிருக்குப்பா, அடிச்சுக்கிறாங்கயா, காங்கிரஸ்காரங்க எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி இன்றைக்கி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று தான் அக்கா ஜோதிமணி அவர்கள் சொன்னாங்க, எப்பா காங்கிரஸை விற்று தின்னுட்டுருக்காங்கயா, காங்கிரஸுக்கும் வளர்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கள்லாம் காங்கிரஸை விற்று தின்னுட்டுருக்காங்கயா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி பிரவீன் அவர்களும் சொல்லியிருக்கார், காங்கிரஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியலையா. ஐயோ பாவ ராகுல் காந்தி அவர்கள் வேறு மிகப்பெரிய கனவுல இருப்பார். தமிழ்நாடு கிடச்சிரும், கிடச்ச பிறகு நம்ம எப்படினாலும் பாஜகவை வீழ்த்தின பிறகு காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பார். ஆனால் என்ன அவருக்கு தெரியல இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. இருக்கட்டும், பாவம் மனுஷன், ஒரு கனவு உலகத்திலே இருப்பார் எப்போவுமே நம்ம ராகுல் காந்தி அவர்கள். வெளிநாட்டுக்கெலாம் போனால் இந்தியாவை தரையுறவாக பேசுகிறது அப்படிங்கிறத அவர் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன செய்ய போகிறாரு, இவிஎம் மெஷின் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, இவிஎம் மெஷின்கா போலி ஹே அப்படிம்பாரு. சரி, அதையும் நாங்கள் கேட்டு தலையாட்டிக்கிறோம். எனிவே காங்கிரஸ் வளருவதற்கு இப்போ அங்கே உள்ளடி சண்டைகள் நடந்துட்டு இருக்கான். அந்த சண்டைகளுக்கு பிறகு காங்கிரஸ் வளரும், 28 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்க போகிறது அப்படின்னு சொல்லி செல்வப்பெருந்தகை அவர்கள் சீக்கிரமாக ஒரு பேட்டி கொடுப்பார். அதையும் நம்ம பார்க்கலாம். ஏழை மக்களிடம் ஆசை வார்த்தை கொடுத்து அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா, அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூர்ல இருக்க எல்லா கிட்னி ஏங்க ஒரு கிட்னி, அந்த கிட்னி அவங்களுக்குலாம் எல்லாம் சிகிச்சை போக ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு கிடைக்குமா? எங்கள் ரால்ஸ் ராய்ஸ் கார் எவ்வளோ தெரியுமா, 15-20 கோடி. எத்தனை பேருக்கு கிட்னியை வெட்டணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கதிரவன் இருக்கார் பார்த்தீங்களா, கிட்னி முறைகேடில் அவருடைய பெயரும் அவங்க ஹாஸ்பிட்டல் பேரும் தான் அடிபட்டுச்சு. அதே கதிரவனுக்கு என்ன சொன்னாடா, கிட்னி திருட்டலாம் என்னடா நமக்குலாம் சும்மா பிஸ்கோத்து மேட்ரு, இந்தா உனக்கு சீட் அப்படின்னு சொல்லி சீட்டை கொடுத்துட்டாங்களாம். நல்லா இருங்கயா, நல்லா இருங்கயா அப்படின்னு தான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். விழுப்புரத்தில் கஞ்சா, செங்கல்பட்டில் கஞ்சா, இந்த கஞ்சா போதை கும்பல் 2 பேரை போட்டு அடிக்கிறது, ஒருத்தனை வெட்டுறது அப்படின்னு சொல்கிறதுலாம் இப்போ ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. யாராவது இருக்கீங்களா தமிழ்நாட்டில்? நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த 5 வருஷத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குப்பா, எப்படித்தான் இதை கரை சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறதே தெரியல, இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறார். சரி, அப்போ பாஜக திமுக நேரடி போட்டியான்னு கேட்டால் ஆமாங்க, மொத்தம் அதிமுக 28 இடங்களை பாஜகவுக்கு கொடுத்தாங்கல்ல, அதில் 18 இடங்களில் நேரடியாக திமுகவை எதிர்த்து நிற்க வேண்டிய தருணம் இப்போது பாஜகவுக்கு வந்திருக்கு.
அமித்ஷா அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நயனா நாகேந்திரன் அவர்கள், பாஜகவினுடைய இன்னும் பிற முக்கியமான நபர்கள், நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. திமுகவை தோற்கடிப்பது தான் உங்களுடைய வியூகம் என்றால் 18 இடங்களில் நீங்கள் திமுகவை தோற்கடிச்சாலே போதும். அந்த 18 இடங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா, அதுவும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் 5 இடங்களில் சிட்டிங் அமைச்சர்களை எதிர்த்து பாஜக போட்டி போட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆவடி, மயிலாப்பூர், திருவண்ணாமலை, ராசிபுரம், கோவை வடக்கு, அவினாசி, திருப்பூர் தெற்கு, சாத்தூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மானாமதுரை, சாத்தூர், ராமநாதபுரம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோயில், இப்படி இந்த சட்டசபை தொகுதியில் திமுக, பாஜக இவங்க கூட நேரடி போட்டி. அது மட்டும் இல்லாமல் நேராக திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டால் அமைச்சர் ஏவா வேலு அவர்களை தோற்கடிக்கணும், திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டால் அமைச்சர் பெரிய கருப்பனை தோற்கடிக்கணும், ஆவடி எடுத்துட்டோன்னா நாசர் அவர்களை தோற்கடிக்கணும், திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டால் அனிதா ராதாகிருஷ்ணனை தோற்கடிக்கணும், ராசிபுரத்தை எடுத்துக்கிட்டால் மதிவேந்தன் அவர்களை தோற்கடிக்கணும். ஆனால் இவங்க எல்லாமே சிட்டிங் அமைச்சர்கள். இவங்களை தோற்கடித்து அந்த ஏரியாவில், அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர்கள், இன்னும் பாஜக வேட்பாளர்கள் யார் அப்படின்னு சொல்கிற அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. அது வெளியாகும் போது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பாஜக எப்படி வியூகம் வகுத்திருக்கிறார்கள், அவங்களுடைய கணக்கு எப்படி இருக்குது, அதிமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதில் வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் களம் சூடு பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. விஜய் அவர்களுடைய பரப்புரை 30ஆம் தேதியிலேருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன் இவ்வளோ லேட்டு, என்ன டிலே கேட்டால் பெரம்பூரில் தரலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரம்பூரில் தரல, மீதம் இருக்க 3 தொகுதியில் உங்களுக்கு அனுமதி கிடச்சிருச்சுன்னா அங்கே தொடங்கியிருக்கலாம்ல. இல்லை நல்ல நேரம் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்களா தாவேகாவினுடைய விஜய் அவர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எனிவே வேட்புமனு தாக்கல்லாம் நாங்கள் கொடுத்த பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட பரப்புரையை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாரா, இல்லை விஜய் அவர்களுக்கு இந்த இடங்கள் கிடைக்கவில்லை, இந்த இடத்துல நாங்கள் அனுமதி கேட்டோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நேரடியாகவே இன்றைக்கி தலைமைச் செயலகத்துக்கே வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியை நான் வாசித்தேன். ஒரு இடத்துல கிடைக்கல, மீதம் இருக்கும் இடங்கள் அடுத்தடுத்த இடத்துல அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய நாட்களை சீக்கிரமாக பயன்படுத்தலாம். இல்லாட்டி ஒரு வீடியோ வழியாக ஒரு வீடியோவை காணொளி வாயிலாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கலாமே, வைரலாக மாறி இருக்குமே. ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் 10-20 நாள் தானே இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பார்த்தீங்களா, கேள்வி மட்டும் இல்லை, நிறைய பேர் அதை விமர்சனமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.